அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. என்னம்மா பொண்ணு, நான் அவ்வளவு தூரம் உன்கிட்ட சொன்னேன், நீ வாட்டுக்கு கிளம்பி வெளியே போயிட்ட. இங்க பாருமா, அசால்ட்டா இருக்காத. இந்த நாயகி ரொம்ப நல்லவெல்லாம் கிடையாது. அவளோட தேவைக்காக அவ என்ன வேணாலும் பண்ணுவா. அது தெரியும் குப்பக்கா. அவங்க பொண்ணுக்கு பண்ண கொடுமையே சொன்னீங்கல்ல, அவ்வளவும் கேட்டுட்டு நீ இப்படி எனக்கு என்னன்னு போலாமா? ஒரு நிமிஷம் மிந்தன. இந்த நாயகி வந்ததுக்கு அப்புறம் நீ வீட்டுக்குள்ள வந்திருந்த அவ்வளவுதான். அப்படியே உன்னை வெளியே போன அனுப்பி விட்டுருப்பா. சாரிக்கா, சக்கரவர்த்தி சார பாக்கலான்னு போனேன். சக்கரவர்த்தி சாரையா பாத்தியா? இல்லக்கா, என்னால வீடு கண்டுபிடிக்க முடியல. என்னம்மா சொல்ற? யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்களே. இல்லக்கா, ஃபர்ஸ்ட் ஒருத்தர்ட்ட கேட்டேன். அவரோட தங்கச்சின்னு 2 பேரும் மாறி மாறி பேசிட்டு இருந்தாங்களா. எனக்கு என்னமோ அவங்க மேல சந்தேகமா இருந்தது. அப்படியே கிளம்பி போயிட்டேன். அப்புறம் அக்கம் பக்கத்துல கேட்டா இங்க அந்த தெருக்குள்ள அந்த சந்துக்குள்ளங்கிறாங்க. புது இடமா, எனக்கு எப்படி போறது எங்கிட்டு வர்றது ஒண்ணுமே தெரியலக்கா. இங்க வேற நாயகி வந்துட்டா, அது வேற பயமா இருந்ததா, அதனால திரும்பவும் வீட்டுக்கு வந்துட்டேன்க்கா. ஓ அப்படியா? ஆமா, சக்கரவர்த்தி சார்ட்ட என்ன பேச போற? இல்லக்கா, இந்த வீட்டு பொண்ணை பத்தி. சரியா போச்சு, இங்க இருந்துகிட்டு இந்த வீட்டு பொண்ணை பத்தியா அங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ண போறியா? ஐயோ, இந்த வீட்டு பொண்ணை பத்தி இல்ல, இந்த நாயகிய பத்தி. இது நாயகிக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? அது இங்க பாரு, யோசிக்காம எதையும் செய்யாத. திரும்ப திரும்ப சொல்றேன், இவ மகளே இன்னும் உயிரோட விட்டு வச்சிருக்கானா இந்த சொத்துக்காக மட்டும்தான். இல்லாட்டி அந்த பொண்ணை கொல்ல கூட தயங்க மாட்டா. இந்த வீட்டுல பிறந்து வளர்ந்த அந்த பொண்ணுக்கே இந்த நிலைமனா நாமெல்லாம் ஏமாத்துறோம், நினைச்சு பாத்துக்கோ. புரியுதுக்கா, ஆனா நான் பட்ட கஷ்டத்தை என்ன மாதிரி எந்த பொண்ணுங்களும் படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதான் இது சக்கரவர்த்தி சார்ட்ட சொல்லி. புரியுதுமா, இப்போ வரைக்கும் இங்க இவ்வளவு கஷ்டத்துல நீ இருக்கேனா, உனக்கு அப்படி என்ன கஷ்டம்னு எனக்கு தெரியல. சரிம்மா, நாளைக்கு வேணா நாயகி மில்லுக்கு கிளம்பும் போது நான் வேணா கூட வரேன். எனக்கு சக்கரவர்த்தி சார் வீடு தெரியும். 2 பேரும் ஏதாவது ஆட்டோ பிடிச்சி டக்குன்னு போயிட்டு சாரை பார்த்துட்டு உடனே வந்துடலாம். சரிங்கக்கா. அப்புறம் நீ தான் சார்ட்ட பேசணும், நான் வரமாட்டேன். புரிஞ்சுக்கோமா, எனக்கும் உன் வயசுல பொண்ணுலாம் இருக்காங்க. நாயகிக்கு நான் ஏதாவது செஞ்சேன்னு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். அதுவும் இத்தனை வருஷமா நான் இந்த வீட்டுல தான் வேலை பாக்குறேன். எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ சகிச்சுட்டு வேலை பார்த்துட்டு இருக்கேன், எல்லாம் என் குடும்பத்துக்காக. அதான். சரிக்கா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. என் கூட வந்து வீடு காமிச்சா போதும், நான் பார்த்து பேசிக்கிறேன். சரிம்மா, நாளைக்கு நாயகி இல்லாத நேரம் பார்த்து கிளம்புவோம். சரிக்கா. சரிம்மா, இன்னும் லைட்டை போட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம், அவ்வளவுதான். அந்த நாயகி என்ன ஏதுன்னு வந்துருவா. லைட்டை போய் ஆஃப் பண்ணு, படுத்து தூங்கலாம். சரிக்கா. நாளைக்கு அப்பனா சக்கரவர்த்தி சார பார்க்க போறோம். இந்த வீட்டு பொண்ணை பத்தி எல்லாத்தையும் சொல்லணும். பாவம், அந்த பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வராம நல்லபடியா இருக்கணும். மணி 12க்கு மேல ஆச்சு, இன்னும் நீ இதை பார்த்துட்டு தான் இருக்க. சரி பண்ண முடியுமான்னு தெரியலையே. இந்த ஐஸ்கிரீம் மண்டைய வேற பார்த்துக்கிட்டே இருக்கான். சரி பண்ண முடியலாட்டி கண்டிப்பா ரொம்ப மோசமா பேசுவான். காலையிலேயே அவ்வளவு பேச்சு பேசினான், இனியும் பேசினா கண்டிப்பா ராம்க்கு கோபம் வரும். ஐயோ, பெரிய பிரச்சனை எதுவும் ஆயிடக்கூடாது. ராம், உன்னால முடியும், எப்படியாவது சரி பண்ண. ராம், திரும்பவும். ஆமாமா. இதுக்கு சரி, ஓகே, இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பார்க்கலாம். ராம், நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணவா? இல்லம்மா, நான் பாத்துக்கிறேன். சிவானி. சொல்லு ராம், என்ன பண்ணணும்? இல்ல, நீ போ, மணி ஆகுது பாரு, போய் படுத்துக்கோ. ராம். ஏய் சிவானி, பக்கத்துல ரூம் இருக்கு, அங்க நைட் டைம்ல எல்லாரும் ஸ்டே பண்ணுவாங்க. போ, நீ போய் படுத்துக்கோ. இல்ல ராம், நான் இங்கேயே இருக்கேன். சரி, ஓகே, தூக்கம் வந்தா போய் படுத்துக்கோ. ராம், எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருக்க, அப்படி இருந்தும் நீ என்ன கேர் பண்ற, இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ராம். என்னைக்கு நீ எனக்காக வந்தியோ அன்னையில இருந்து ராம், எனக்குன்னு யாருமே இல்லைன்னு நீ ஃபீல் பண்ண வைக்கல. அந்த அளவுக்கு என்ன பாத்துக்கிறடா. இதுக்கெல்லாம் நான் உனக்கு என்ன பண்ண போறேன்னு தெரியல. ஆனா ராம், நான் உனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்குவேன். எப்பவுமே உன்னை கஷ்டப்படுத்தாம உன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நான் நடந்துக்குவேன். ஐ லவ் யூ ராம், லவ் யூ so much. ஹேய், ஏ சிவானி. ராம். இங்க பாரு. வாவ் ராம், சூப்பர் ராம், ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்ட. ஆமா சிவானி. சிவானி, உன்னோட கம்ப்யூட்டர் செக் பண்ண. ஓகே ராம். ராம், இது இல்ல, ஒரு நிமிஷம், சாஃப்ட்வேரை கனெக்ட் பண்ணிக்கிறேன், ஒரு நிமிஷம். சிவானி, இப்ப செக் பண்ண. ராம், ராம், நார்மல் ஆயிடுச்சு. சூப்பர்மா. அப்படியே நம்ம கம்பெனி டேட்டா எல்லாம் செக் பண்ண. ஓகே ராம்.
வாவ் சூப்பர்மா. இதுலயும் கரெக்ட்மா. சிவானி, இப்ப அனுப்புற மெயில் எல்லாம் செக் பண்ண. சீக்கிரம் சீக்கிரம் ஃபாஸ்ட். ஓகே ராம். ராம் சூப்பர் ராம், நீ சொன்ன மாதிரி சாதிச்சிட்ட. ஐயோ எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ராம் உனக்கு கட்டி பிடிக்கணும்னு தோணுது. வேணா வேணா, அந்த ஐஸ்கிரீம் அண்டையே பார்த்துட்டு இருக்கான். உன்னை ரூம்க்கு போய் காமிச்சுக்கிறேன். ஓகே. ஓய் ராம். சிரிச்சிட்டியா? இந்த சிரிப்புக்காக கிட்டத்தட்ட 12 மணி நேரமா கஷ்டப்பட்டிருக்கேன். ஆமா ராம். ராம் தேங்க்ஸ் சொன்னா பிச்சு போடுவேன். சரி ஓகே, ஐ லவ் யூ. சரி ராம், சாப்பிடுறியா? சாப்பாடா? ராம் காலையில சாப்பிட்டது இப்ப வரைக்கும் இன்னும் சாப்பிடல. வா ஏதாவது சாப்பிடலாம். இந்நேரம் சாப்பாடு இருக்குமா? ஐயோ இருக்காதா? மணி 1மா. பரவாயில்ல ராம், போற வழியில ஏதாவது ஷாப் இருக்கான்னு பார்க்கலாம். சரி ஓகே, பார்த்துட்டு போலாம். நீயும் என்ன சாப்பிடாம தானே இருக்க? ரொம்ப பசிக்குதே. சரி ஓகேமா, இரு ஜாக்கிட்ட பேசிட்டு வரேன். பேசிட்டு அப்படியே கிளம்பலாம். ஓகே ராம். சிவானி இங்கே இரு, நான் வந்துடுறேன். ராம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி ஓகே, ரூம்க்கு போலாம். இத்தனை நாள் ரூம்க்கு போகணும்னா பயமா இருக்கும், ஆனா இன்னைக்கு ரூம்க்கு போக சந்தோஷமா இருக்கு. ராம் உன்கிட்ட பேச. முடியாதுன்னு நினைச்சேன், முடிச்சு காமிச்சிட்டானே. ராம் நீ பெரிய வேலைக்காரன் தான். சார் ராம் வா வா. சார் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இங்க யாருக்கு என்ன மெயில் சென்ட் பண்ணணுமோ சென்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நாளைக்கு என்னால ஆபீஸ் வர முடியாது. ராம் கண்டிப்பா என்னால நாளைக்கு வர முடியாது சார். அடுத்து நான் என்னோட எம்டி கிட்ட பேசிட்டு நான் வரேன். நான் கிளம்புறேன் சார். ஏ ராம் சொல்லுங்க சார். ராம் என்னாச்சு? இங்க பாரு, நான் பேசுனதுக்காக நீ கோபப்படலாம். அதுக்காக இதனால எவ்வளவு லாஸ் ஆகும்னு உனக்கே தெரியும். அப்புறம் நான் எப்படி ராம் கோபப்படாம இருக்க முடியும்? சார் நீங்க கோபப்பட்டது தப்பு இல்ல. நான் என் சிவானி கிட்ட கோபப்பட்டீங்க பாத்தீங்களா, அது தப்பு சார். நான் தான் இருக்கேன்ல, நீங்க எதா இருந்தாலும் என்கிட்ட தான் பேசணும். உங்க கம்பெனிக்கு நான் தான் வந்திருக்கேன். எந்த ப்ராப்ளம்னாலும் நீங்க என்கிட்ட தான் கேட்கணும். சிவானி கிட்ட பேச உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்ல. என்னோட வேலைக்காக தான் நான் சிவானியை கூட்டிட்டு வந்திருக்கேன். நீங்க எப்படி சார் பேசலாம்? ராம் சாரி சார், தப்பு எங்க மேலதான். அதுக்காக எல்லா விஷயத்திலும் பொறுமையா இருக்கணும்னு அவசியம் இல்ல. நாளைக்கு கண்டிப்பா கம்பெனிக்கு வர முடியாது சார். அப்புறம் எங்க எம்டி கிட்ட பேசிட்டு தான் நான் என்ன ஏதுன்னு முடிவு எடுப்பேன். பாய் சார். ராம் சாரி, ரொம்ப ரொம்ப சாரி. சிவானிய கூப்பிடு, சாரி வேணா கேக்குறேன். ராம் என்ன பாக்குற, கூப்பிடு, சாரி கேக்குறேன். தேவையில்லை சார், நான் பாத்துக்கிறேன். ராம் கண்டிப்பா 4 வருஷத்துக்கு முன்னாடி இதே ப்ராப்ளத்தை நான் அனுபவிச்சேன். கம்பெனிக்கு எவ்வளவு லாஸ் ஆச்சு தெரியுமா? அதே மாதிரி நான் பயந்துட்டேன். ஆனா நீ ஒருத்தனா இதை சரி பண்ணுவேன்னு கண்டிப்பா நினைச்சு கூட பாக்கல ராம். உண்மையிலே நீ ரொம்ப திறமையானவன். உன்ன மாதிரி ஆளை நான் விட்டுட்டேனா என்னை விட முட்டாள் யாரும் இருக்க மாட்டாங்க. என்னோட கம்பெனிக்கு நீ வேணும் ராம். உங்க எம்டி இங்க அனுப்பியிருக்காருன்னா உங்க வேலைக்காக மட்டும் இல்ல, என்னோட வேலைக்கும் சேர்த்துதான். எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா முடிச்சு கொடுத்துட்டு போறாம். இனி உன் விஷயத்துல நான் தலையிட மாட்டேன். உங்க ஆபீஸ்ல நீ எப்படி ஒர்க் பண்ணுவியோ அதே மாதிரி ஒர்க் பண்ணு. உன் திறமையை தான் நான் பாத்துட்டேனே, நீ துளி அளவு கூட சந்தேகப்பட மாட்டேன். ஓகேவா? இல்ல இதுக்கு மேல என்ன பண்ணணும் சொல்லு. சார் உங்க வேலைக்கு தேவைன்னா இந்த அளவுக்கு பேசவும் செய்றீங்க. உங்க வேலைக்கு தேவையில்லைன்னு தெரிஞ்சதும் அவ்வளவு பேச்சு பேசுனீங்க. எல்லாமே கம்பெனி ஒர்க் லாபம் இது மட்டும் தான் சார். இந்த மாதிரி இடத்துல மனுஷர்களுக்கு மதிப்பு இல்லைன்னு எனக்கு தெரியும். ஹே ராம், இட்ஸ் ஓகே சார். நீ இப்பவே ஒன்னாயிடுச்சு. நீ நாளைக்கு காலைல இங்க ஒர்க்குக்கு வருது சிரமம் சார். நாளைக்கு கண்டிப்பா என்னால இங்க வர முடியாது. அடுத்த நாள் பார்க்கலாம். ராம் கண்டிப்பா வருவேல? சொல்றதை எப்பவும் செய்வேன் சார். நாங்க கிளம்புறோம். ஓகே ராம். ராம் சாப்பாடு ஏதாவது அரேஞ்ச் பண்ணவா? சாப்பிட்டுட்டு கிளம்புறீங்களா? வேண்டாம் சார், நான் பாத்துக்கிறேன். நீங்க கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பாய் சார். பாய் ராம். அப்பப்பா என்ன ஒரு கோபம். எல்லாம் அந்த பொண்ணுக்காக. இந்த பொண்ணை நான் திட்டிட்டேன், அவ அழுதுட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக எவ்வளவு கஷ்டமானதை முடிச்சு காமிச்சு இவ்வளவு திமிராவும் பேசுறான். ஒரு பையன் ஒரு பொண்ணு மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கானா அபூர்வம் தான். பரவாயில்ல, சரி ஓகே, நம்ம வேலை எப்படியோ முடிஞ்சது. ராம் நீயே போகணும்னு நினைச்சாலும் போக முடியாது ராம். ஏன்னா என்னோட வேலைக்கு நீ தேவை. இது எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் தெரியுமா? இது உன்னால மட்டும்தான் முடிக்க முடியும். இதனால உன் கம்பெனிக்கு மட்டும் இல்ல, என்னோட கம்பெனிக்கும் கோடிக்கணக்கா லாபம் வரும். உன்னோட திறமைய முழுசா பார்க்கவும் செஞ்சுட்டேன். நீ உன்னை இங்க இருந்து விட்டு வேணா என்ன? விட மாட்டேன் ராம், விடவே மாட்டேன்.
ஐயோ, இன்னைக்கு சுத்திக்கிட்டே தான் இருக்கோம். சக்கரவர்த்தி சார் வீட்டை மட்டும் கண்டுபிடிக்கவே முடியல. இப்போ என்ன பண்ணலாம்? சரி ஓகே, இப்படியே நேரா போய் ரைட் கட் பண்ண சொன்னாங்க. அங்க போய் யார்கிட்டயாவது கேட்டு பார்க்கலாம். அங்க ஒருத்தர், அவர்கிட்ட கேட்போமா? ஐயோ, இவனா? இவன் இங்க வரான். இவன்கிட்ட பேச்சு கொடுக்க கூடாது. நம்மளாட்டுக்கு போயிடலாம். ஐயோ. ஹலோ, நீங்க நேத்து சாரி சார், நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. ஏய் நில்லுமா, என்ன ஓடுற? எனக்கு தான் உங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னேன்ல. ஏய், என்ன மீறி போன அவ்வளவுதான். போய் அங்க போய் நின்னு நின்னு. உனக்கு என்ன தெரியுமா தெரியாதா நான் சொல்றேன். என்ன சார், என்ன வேணும்? ஆமா, என்ன பார்த்ததும் பயந்து ஓடுற? எதுக்காக ஓடுற? நானும் பயப்படலையே. ஓஹோ, பயப்படாம தான் ஓடுனியா? இங்க பாருங்க, உங்களுக்கு என்ன வேணும்? உன்கிட்ட இருந்து சில டீடைல்ஸ் எல்லாம் வேணும். டீடைலா? என்ன டீடைல்? உன்னோட கிராமத்துல இருந்து இங்க ஓடி வந்தியே, அப்போ அங்க என்னென்ன பண்ணிட்டு வந்தேங்கிற டீடைல் சொல்லு. என்னென்ன பண்ணிட்டு வந்தேனா? அப்படிலாம் ஒண்ணு இல்ல சார். இங்க பாரு, எனக்கு உன்னை பத்தி எல்லாமே தெரியும். சும்மா என்கிட்ட நடிக்காத. இப்ப நீயா உண்மையை சொல்றியா இல்ல நானா உண்மையை வர வைக்கவா? ஹலோ, இங்க பாருங்க, நீங்க யாரு? நீங்க யாரு இதெல்லாம் என்கிட்ட கேட்க? தேவையில்லாம வழிய மறைச்சு பேசிட்டு இருந்தீங்க. அப்புறம் அவ்வளவுதான், நான் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஓஹோ, கம்ப்ளைண்ட் பண்ணுவியோ? யார்கிட்ட? சொல்லுமா, யார்கிட்ட? போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். என்ன சார், நான் ஊருக்கு புதுசுங்கறனால என்கிட்ட வேணுங்கனே வம்பிழுக்கறீங்களா? பேசாம போயிடுங்க. இங்க பாரு, தேவையில்லாம கத்துனா உனக்கு தான் பிரச்சனை. யாரு உன்கிட்ட வம்பிழுக்கறா? நான் கேட்ட டீடைல் சொல்லிக்கிட்டே நீ கிளம்பிக்கிட்டே இரு. ஹலோ, என்ன பத்தின டீடைல் உங்களுக்கு எதுக்கு? இல்ல முத நீங்க யாருன்னு கேக்குறேன். தேவையில்லாம பேசாதீங்க, வழிய விடுங்க. இங்க பாரு, உன்னை பத்தி நீ சொல்லாம இங்க இருந்து போக முடியாது. உங்க கிராமத்துல என்ன நடந்தது? எதுக்காக நீ உங்க அம்மாவை கொலை பண்ண? கொலையா? இல்ல, நான் ஒண்ணும் பண்ணல. எங்க அம்மாவை சொல்லு, உங்க அம்மாவை. அது வந்து சொல்லு. இதெல்லாம் கேட்க நீ யாரு? சொல்லு, நீ யாரு? நான் யாருன்னு கேக்குற அவசியம் உனக்கு இல்ல. சொல்லு, என்ன நடந்துச்சு? உங்க அம்மாவை என்ன பண்ண? இதெல்லாம் சொல்லாம நீங்க இருந்து போக முடியாது. இனியும் இங்க இருக்க வேண்டாம், நாம கிளம்பலாம். நம்ம ஊருக்கு மட்டும் தான் இந்த விஷயம் தெரியும் நினைச்சேன். ஆனா இங்க இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் இங்க வரைக்கும் என் விஷயம் தெரிஞ்சிருக்கனா? இல்ல, நம்ம முத இங்க இருந்து போலாம். ஏய் வேணி, எனக்கு உன்கிட்ட பேசவே பிடிக்கல. என் பேரை சொல்லி கூப்பிடாத. நடு ரோட்ல நிக்க வச்சிட்டு. ஹேய், உனக்கு இப்ப என்னதான் வேணும்? ஏன் இப்படி எல்லாரும் என்ன டார்ச்சர் பண்றீங்க? ஏய் நில்லு. சும்மா இப்படி எல்லாம் பேசி தப்பிச்சு போன நினைக்காத. எவ்வளவு பெரிய வேலையை பார்த்துட்டு இங்க வந்து ஒண்ணும் தெரியாத பாப்பா மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கியோ? இங்க பாரு, தேவையில்லாம பேசாத, வழிய விடு. விட முடியாது. எனக்கு இப்பவே உன்னை பத்தி எல்லாமே தெரிஞ்சாகணும். கிராமத்துல இருந்து எப்படி இங்க வந்த? உங்க அம்மாவை எதுக்காக கொன்ன? சொல்லு, அவங்க என்ன பண்ணாங்க? வழி விடு. ஏய், சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஏய், கைய விடு. விடுடா கைய. சொல்லாம விட முடியாது. என்னடி பண்ணுவ? என்ன பண்ண முடியும் உன்னால? ஈஸியா ஒரு கொலை பண்ணுவியா? அத மறைச்சு அங்க இருந்து தப்பிச்சு இங்க வந்து தங்கி சந்தோஷமா இருப்பியா? இங்க இருக்கிற நாங்கன்னா பாத்துட்டு சும்மா இருப்போமா? இங்க பாரு, எல்லாத்தையும் சொல்லாம இங்க இருந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது. எல்லாத்தையும் சொன்னா மட்டும்தான் கையவும் விட முடியும். சொல்லுடி, சொல்லுங்கிறேன்ல. முடியாது, முடியவே முடியாது. நாம எங்க இருக்கோம்? குப்புக்கா வீட்ல தான் இருக்குமா? ஆனா அவன் நம்ம கையெல்லாம் பிடிச்சு நம்ம கண்டதப்பன கனவனா? அவனை நம்ம காலையில தான் பார்த்தோம். அவன் எப்படி நம்ம கனவுல? எதுக்காக அவன் நம்ம கனவுல வந்தான்? கையெல்லாம் பிடிச்சு நான் கொலை பண்ணேன்னு. என்ன இப்படி ஒரு கனவு? அதுவும் அவன் யாரு? அவன் எதுக்கு நம்ம கனவுல வந்தான்? ஒரு நிமிஷம் தலையே வெடிச்சிருச்சு. அம்மா, எனக்கு வர ரொம்ப பயமா இருக்குமா. எவ்வளவுதான் தைரியமா இருக்கணும்னு நினைச்சாலும் ஒவ்வொரு நேரத்துல என் தைரியத்தை விட்டுறேன். பயமா இருக்குமா. அம்மா, என் கூடயே இருமா. என்ன விட்டுறாதம்மா, கூடயே இரு. சரி ஓகே, நாளைக்கு போய் சக்கரவர்த்தி சாரை எப்படியாவது பாத்துறணும். அவர்கிட்ட பேச்சு கொடுத்து பாப்போம். குப்புக்கா சொன்னாங்க ரொம்ப நல்லவர்னு. இருந்தாலும் அவர் பேச்சுல நமக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா நம்மள பத்தி விஷயத்தையும் சொல்லுவோம். வேற வழி இல்ல. திடீர்னு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா, அம்மா நீ எனக்காக கஷ்டப்பட்டதெல்லாம் போயிடும். நான் நல்லா வாழணும்னு நினைச்ச, வாழ்ந்து காமிக்கணும்னு நினைக்கிறேம்மா. கூடயே இருமா, எந்த கஷ்டமும் வராம பாத்துக்கோ. ஓகே, நாளைக்கு போய் மத சக்கரவர்த்தி சாரை பாப்போம். மடி மீது நீ
ஓய், இன்னைக்கு என்ன கவனிப்பெல்லாம் பயங்கரமா இருக்கு. அது அப்படித்தான். சிவானி. ராம் பேசாம இரு. ராம் இல்லம்மா, டெய்லி இங்க ரூம்க்கு வந்ததும் அம்மா அப்பான்னு கத்திக்கிட்டே இருப்ப. இன்னைக்கு என்ன உன்னை தேடி யாரும் வரலையா? ம், சொல்லுமா, ஏதாவது உருவம் இல்ல அந்த சுடர. ராம் சிவானி, டெய்லி அப்படிதானே சொல்லுவ, இன்னைக்கு என்ன? அதான் ராம் தெரியல. நாமளும் ரூம்க்கு வந்து ஃப்ரெஷ் ஆகி சாப்பிட்டாச்சு. இப்ப தூங்கவும் போறோம். ஆனா இன்னைக்கு யாருமே வரல. எப்படி ராம்? ஏன் சிவானி, ஒருவேளை நம்ம வர லேட் ஆயிடுச்சுன்னு வந்த பேய் படுத்து தூங்கி இருக்குமோ? என்னது, பேய் படுத்து தூங்கி இருக்குமா? ஆமாமா, டெய்லி 10-11 மணிக்குலயே ஆணு கத்துவ. இன்னைக்கு நம்ம ரூம்க்கு வந்ததே 2 மணிக்கு தான். அதான் பேயெல்லாம் தூங்க போயிருக்கோம்னு நினைக்கிறேன். நினப்ப ராம். ம். ராம் சிவானி, சரியில்லடி, சரியே இல்ல. ரொம்ப நல்ல பையனா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா நீ ராம் சொல்லுமா. ஐ லவ் யூ. இதுக்குதான் இத்தனை ராமா? ம், சரி, ஓகே. சிவானி, சொல்லு ராம். நாளைக்கும் ஏதாவது ஒண்ணு பண்ண. என்ன பண்ணணும்? இல்ல, இந்த ஜாக்கி ஆபீஸ்க்கு போய் கம்ப்யூட்டர் தூக்கப்பட்டு ஓட, இல்ல ஏதாவது டேமேஜ் பண்ண, இல்லாட்டி முக்கியமான மெயில் எல்லாம் டெலீட் பண்ணி விடு. ஏய் நிப்பாட்டு. எதுக்கு நான் இதெல்லாம் பண்ணணும்? இல்ல, இப்படி ஏதாவது நீ பண்ணேனா அத நான் சரி பண்ணுவேன். அப்புறம் நீ என்ன சரி பண்ணுவ? டேய் உண்மைதானே? சரி, ஓகே. நாளைக்கு நீ என்ன பண்ற? ராம் பேசாம படு, இல்ல புடிச்சு தள்ளி விட்டுருவேன். ஓய். நிச்சயமா நான் என்ன சொன்னேன்? உன தூங்க சொன்னேன். கண்ண மூடி தூங்கு. ஏய், இப்படிலாம் படுத்தா தூக்கம் வராதுமா. ஓஹோ, அப்பனா நான் உனக்கு இடைஞ்சலா இருக்கேன். ஆத்தாடி தாயே ஈஸ்வரி, சண்டைக்கு நான் வரலாமா? தலகாணியில படுக்கிறத விட ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கு. அதனால நான் இப்படியே தூங்குறேன். ஓய், சிரிச்ச? இல்லையே, நீ தூங்கு. இப்படிலாம் படுத்தா தூக்கம் வருமாங்க? மக்கு மக்கு, என்னெல்லாம் வேலை பாக்குறா. இதை எது நாம செஞ்சா கண்டிப்பா மூஞ்சில காரி துப்புவா. ஓய், என்ன கம்ப்ளைண்ட் பண்ற? ஐய, ஒன்னும் இல்லையே. தூக்கம் வந்துருச்சு, எல்லாத்துக்கும் குட் நைட் சொன்னேன். ஓ அப்படியா? ஓகே ஓகே, குட் நைட், தூங்கு. சிவானி, மணி 4, அதனால குட் மார்னிங். ஆமால, மணி 4 ஆச்சு. ஏய், நீயும் படுத்துக்கோ. நாளைக்கு ஆபீஸ் போக வேண்டியல. ஒரு 10 மணி வரைக்கும் நல்லா தூங்கி எழுந்துட்டு அப்புறம் எங்கேயாவது ஊர் சுத்த போலாம். ம், சரி ராம். ராம், அந்த ஐஸ்கிரீம் மண்டைய அத்தனை திட்டுனா பிறகு எப்படி நாளைக்கு லீவ் விட்டான்? அதெல்லாம் ஐயாவோட வேலையை பார்த்து. ஓய், இன்னைக்கு லேட் ஆயிடுச்சுலமா, அதான். ஏ ராம், அந்த ஐஸ்கிரீம் மண்டையிட்ட எதுவும் போய் சண்டை போட்டியா? சேச்சா, அவன்கிட்ட சண்டை போட என்ன இருக்கு? எனக்கு என்னமோ நீ அவன் கூட சண்டை போட்டு வந்த மாதிரி தோணுது. அதெல்லாம் ஒண்ணும் தோண வேண்டாம். எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போறேன். நீ என்ன பண்ண போற? இப்படியே பார்த்துட்டு இருக்க போறேன், நீ தூங்கு. சரிதான். இதுக்கு மேல முழிச்சுக்கிட்டு இருந்தோம் நல்லதுக்கு இல்ல, நல்லதுக்கே இல்ல. நீ சும்மா இருந்தாலும் அவ சும்மா இருக்க மாட்டா, அவ சும்மா இருந்தாலும் நம்ம மனசு சும்மா இருக்காது. அதனால கைப்புள்ள தூங்கிடுறா. டேய் இப்ப என்னடா ஆச்சு? அதான் எனக்கும் தெரியல. டேய் சக்தி, எனக்கு மட்டும் என்ன தெரியும்? ஆளாளுக்கு ஒண்ணும் தெரியாதுடா, ஒண்ணுமே தெரியாது. முக்கியமான ஃபைல் காணோம். ஆபீஸ்லயும் இல்ல, வீட்லயும் இல்ல. அப்பனா எங்கடா போச்சு? உங்ககிட்ட கேட்டா ஆளாளுக்கு மூஞ்ச பாக்குறீங்க. ஜீவா, இங்க பாரு மச்சான், எனக்கும் இந்த ஃபைலுக்கும் சம்பந்தமே இல்ல. இந்த ஃபைலோட பொறுப்பு சக்தி, திரு 2 பேர் மட்டும்தான். டேய் நீயும் ஆபீஸ்ல தானடா இருக்க, பின்ன என்னடா உனக்கு மட்டும் சம்பந்தம் இல்ல? ஐயோ, போனா போ போ, போய் புள்ள குட்டிய படிக்க வை. எங்க கிட்ட வந்து கத்திக்கிட்டு இருக்க? சக்தி, ஐயோ அண்ணா, அதான் திரு தேடிக்கிட்டு இருக்கான்ல. நீ போய் ஆபீஸ்ல ஒர்க்க பாரு. நாங்க ஃபைல் கொண்டுட்டு வாரோம். இன்னும் 1 ஹவர்ல எல்லாரும் ஆபீஸ்க்கு வந்து ஆகணும் ஃபைலோட, புரிஞ்சதா? புரியுது. டேய் இல்ல அப்பா கிட்ட தான் சொல்லுவேன். சக்தி கேக்குதுண்ணா. ஆமா, அப்பா இப்ப எங்க? ஆபீஸ்க்கு போயிட்டாடா. இங்க வர மொத்தல கொண்டு வருவீங்கன்னு போய் சொல்லுவேன். வர மொத்தல ஃபைலோட வரல. வாரேன்பா, கிளம்புப்பா. நீ கத்துற ஃபைல் எங்க இருந்தாலும் ஓடி போய் ஒளிஞ்சுக்கோ. அதானே, போ 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 மச்சான், போய் மரியாதாவை பார்த்துட்டு அப்படியே ஜாலி மூடோட கிளம்பு. ஓய் முட்டைக்கண்ணி, பின்ன என்ன மாமா இருந்தா கப் சிப்னு இருக்க? மாமா ஆபீஸ்க்கு போயிட்டா இல்ல வீட்டை விட்டு வெளிய போயிட்டா? சும்மா அதிகாரம் வீட்ல தூள் பறக்குது. முட்டைக்கண்ணி, கண்ணுல இருக்கிற 2 முட்டையும் ஆம்லெட் போட்டு தின்றுவேன். டேய், என் பொண்டாட்டி கண்ணுல உள்ள முட்டைய நீ ஆம்லெட் போட்டு திம்பியா? பிச்சு போடுவேண்டா. ஏன் சுபாடா? இப்ப சாமி நிப்பாட்டு. யோ மச்சான், கிளம்பு. மொத்தல ஃபைலோட வாரோம். வரணும், கண்டிப்பா வரணும், புரியுதா?
ஐயே வீட்டுக்கு அடுத்த சண்டியர் இவன் தான். ஏய் யோ மச்சான் கிளம்பியா? முட்டைக்கனி, உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன் இரு. ஆம்லேட் போலனாலும் பரவாயில்ல, அவிச்சாது திங்கிறேன். ஏய் 1 ஹவர்ல வரணும், புரிஞ்சுதா? ஏய் நீ முட்டைய அவிச்சு போய் ஃபைல தேடுடா. போடா, வந்து கவனிச்சுக்கிறேன். சப்பா, என்னடா என்ன பேசிட்டு போறான்? முட்டைய அவிச்சிருவேங்கிறான், ஆம்லேட் போடுறேங்கிறான். டேய் காமெடி பண்ற நேரமாடா இது? அவனே ஃபைல காணோன்னு உயிரை கொடுத்து கத்திட்டு போறான். நீ என்னன்னா ஏன்னா பிறகு ஃபைல் எங்கடா போச்சு? தெரியலையே. டேய் சக்தி, திரு இந்த மாதிரி விஷயத்துல பர்ஃபெக்டா இருப்பான். ஒழுங்கா சொல்லுடா. நீ தான் வீட்டுக்கு கொண்டு வந்திருப்ப, இல்லாட்டி ஆபீஸ்ல எங்க வச்சிருக்க? ஓய், எனக்கெல்லாம் தெரியாது. எங்க தேடணும்னு சொல்லி தேடுறேன். அதுக்காக நான் எடுத்தேன்னா நீ சொல்லக்கூடாதுப்பா. என்ன இங்க என்ன பிரச்சனை? மா, நீ ஃபைல் பாத்தியா? ஃபைலா? அப்படினா? மா, ஓ ஆபீஸ் ஃபைலா? நிறைய பாத்துர்க்கேன்டா. ரூம்ல தான் அங்கங்க அதானே கிடக்கு. ஐயோ அம்மா, முக்கியமான ஃபைல், ஆரஞ்சு கலர். 2 நாளைக்கு முன்னதான் வீட்டுக்கு வந்திருக்கு. இப்ப எங்க போச்சுன்னு தெரியல. அத மட்டும் இன்னைக்கு நான் கொண்டுட்டு ஆபீஸ் போல. மாமா அவ்வளவுதாமா, டென்ஷன் ஆயிடுவாரு. சொல்லுமா, நீ ஏதாவது பாத்தியா? மாமா டென்ஷன் ஆவாரா? டேய் என் அண்ணன்கெல்லாம் தங்கம். ஆமா அத்த, அவர் பெத்து போட்ட நாங்கெல்லாம் சிங்கம். ஏண்டா, உண்மைதானடா? சப்பா, ஏண்டி முட்டைக்கனி, இவனெல்லாம் எப்படி சமாளிக்கிற? ஏன் சிங்கத்துக்கு என்ன? அம்மா தாயே, ஆரம்பிச்சிட்டியா? சப்பா, முடியலப்பா. மா, பாத்தியா இல்லையா? பாக்கலைன்னா போய் தேடு. இப்போ என்ன, ஆரஞ்சு கலர் ஃபைல் தானே வேணும்? ஆமா அத்த. நீனும் கையில வச்சிருக்கேடா? மா, இது பிளாக் கலரு. இருந்துட்டு போகட்டும். அம்மா ஆரஞ்சு கலர் வாட்டர் பெயிண்ட் வச்சிருக்கேன். ஃபுல்லாத்தையும் கலர் அடிச்சிரு. ஃபைல் ஆரஞ்சு கலரா ஆயிட போகுது. வாவ், என்ன ஒரு பிரில்லியன்ட். செம்ம மாசத்த. எப்படி ஐடியா? ஓகேவா? வாட்டர் பெயிண்ட் கொண்டு வரவா? அறிவு இருக்காடா? அறிவு இருக்கா? ஆமாடா சக்தி, கொஞ்ச நாள் அறிவு இருக்கா? என்ன எதுக்குடி திட்டுற? நீயும் எதுக்குடா என்ன திட்டுற? இல்ல கொஞ்ச நாள் அறிவு இருந்தா இந்த மாதிரி ஒரு அத்தைய வீட்டுல வச்சிருப்பியாடா? ஆமா. எங்கடா, எங்க இருந்து புடிச்ச? புடிச்சேனா? பின்ன இவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கோம், உன்ன மாதிரி லூசுத்தனமா காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. டேய் டேய் சக்தி, அந்த கண்ணி இங்க பாரு. இப்பவே இந்த அத்தைய மாத்திரு, இல்ல செம்ம கடுப்பாயிடும். அத்தைய மாத்தவா? அந்த கண்ணி, அப்பனா உங்க அப்பாவுக்கு இன்னொரு கல்யாணம் தான் பண்ணணும். டேய் லூசு, என்னடா? இங்க பாரு, இதுவே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கட்டும். இனி இந்த மாதிரி ஒரு லூசுத்தனமான ஐடியா கொடுத்தா டேய் அண்ணா, இவன் தோட உரிச்சிருவான். கரெக்ட் பாப்பா, சொல்லி வைடா. இனி இந்த மாதிரி பேசுனாங்க உன் தோல் தான் உரியும், பாத்துக்கோ. டேய் எதுக்குடா? எதுக்கு ஏன் தோல் உரியும்? உன்னோட அத்தை தானே? ஏய் கூமுட்டைகளா, அவங்க உங்க அம்மாடி. இருக்கட்டும்டா, உனக்கு அத்தை தானே? ஏய் அதுக்காக ஒன்னதான் கொல்வோம். ஏன் இப்படி? நாங்க இப்படி எல்லாம் பேசலாட்டி நீ எங்க அம்மா திட்டுவேல, அதுக்குதான். அட பாவிகளா, நான் கிறுக்குத்தனமா என்னடா பேசுறாங்க. நான் பேக்னு முழிக்க, அண்ணனும் தங்கச்சி நல்லா பிளான் பண்றீங்கடா. நாங்க பிளான் பண்ணலாட்டி நீ எங்க அம்மாவை திட்டுவேல. சரிதான்டா, சரிதான். டேய் என்னடா பேசிட்டு இருக்கீங்க? சொல்லுடா, வாட்டர் பெயிண்ட் எடுத்துட்டு வரவா? ஐய அத்தை, இங்க வாட்டர் பெயிண்டும் எடுக்க வேண்டாம், வாட்டர் சுண்ணாம்பும் எடுக்க வேண்டாம். போங்க அத்தை, உள்ள போய் சமையல் வேலையை பாருங்க. டேய் சக்தி, ஐய மதியம் நீ தான் முடியாம படுத்திருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஏதாவது ஜூஸ் போட்டு கொண்டு போய் கொடுங்க. போங்க அத்தை. டேய் ஐயோ அத்தை, நம்ம வீட்டு குழந்தை, நீங்க தான் பாக்கணும் அத்தை, போங்க. சரிடா, ஆமாடா, நான் தான் பார்க்கணும். நம்ம வீட்டு குழந்தை இல்ல. சரி, நான் போய் ஜூஸ் போட்டு கொடுக்கறேன். போங்க. சரிடா, வாட்டர் பெயிண்ட் வேணும்னா சொல்லி அனுப்பு. ஐய வர அம்மா லூஸ் ஆகுதா இல்ல நம்மளும் லூஸ் ஆகுதா? சப்பா கடவுளே. என்னடா இங்க என்ன மீட்டிங்? வா, நீ ஒருத்தன் தான் குறையுது, வா வந்து நில்லு. இதோ வந்துட்டேன். ஹாய்ங்க. ஹாய். குட் மார்னிங்க. குட் மார்னிங். என்னங்க, தொலைச்சது இன்னும் கண்டுபிடிக்க முடியலையா? தொலைக்கலங்க, மறந்து எங்கேயோ வச்சிட்டேன். ஓ சாரி, மறந்துட்டீங்கல்ல. ஏங்க, இது ரொம்ப முக்கியமானதா? நேத்துல இருந்து இந்த ரூம்க்குள்ள ஒரு 10-15 தடவை தேடி இருப்பீங்க. அதான் இல்லைங்க, பிறகு எங்க தேடிக்கிட்டே இருக்கீங்க? அது எனக்கு தெரியுதுங்க, எங்க அப்பாக்கு தெரியணுமே. போனதும் ஃபைல் எங்கடான்னு கேப்பாரு. அச்சச்சோ, திட்டுவாரா? ஆமாங்க, ரொம்ப திட்டுவாரு. நீங்கன்னா வந்து காப்பாத்துறீங்களா? நானா? நீங்களே தான். நான் எப்படிங்க? ஏனுங்க வாசுகி, விட்டா எங்க அப்பா கூட சண்டைக்கு வந்துருவீங்க போல. சண்டைலாம் போட மாட்டேங்க. ஓ, அப்பனா என்ன திட்டினா கண்டுக்க மாட்டீங்க.
ஐயோ கண்டுக்காமலாம் இருக்க மாட்டேங்க. அப்பனா எங்க அப்பா கூட சண்டை போடுவீங்க. சண்டை என்னங்க? டைம் ஆயிடுச்சு, இன்னும் ஃபைல் கிடைக்கல. ஆமால, ஐயோ ஃபைல மறந்துட்டேனே. இப்படிதாங்க அந்த ஃபைல் கொண்டு வர அன்னைக்கு உங்ககிட்ட தான் பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட பேசினாதாங்க எல்லாமே மறக்குது. மறக்குதா? ஐயோ ஆமாங்க, உங்ககிட்ட பேசிட்டு தான் எங்கேயோ வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். சரி சரி, ஓகே ஓகே, பேச டைம்ல இந்த ரூம்குள்ள தேடி தேடி தொலைஞ்ச நிறைய பொருள் கிடைச்சிருச்சுங்க. அதனால இனிமேல் தொலையாத பொருளை வெளியே போய் தேடுறேன். சரிங்க. என்னங்க வாசுகி, சிரிச்சிங்களா? ஓகே ஓகே, சரி ஓகேங்க. நான் ஃபைல் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் உங்ககிட்ட சொல்லிட்டு ஆபீஸ் கிளம்புறேன். ஓகேங்க. கண்டிப்பாடா, வாசுகியை பார்த்து தான் இந்த ஃபைலை தொலைச்சிருப்ப. படுவா ராஸ்கல். இரு இரு, இந்த ஃபைல் மட்டும் உனக்கு கிடைக்கல, கண்ணாடியை பார்த்து கொட்டையை கொண்டே அடிக்கிறேன். என்னங்க? ஏய் ஒன்னும் இல்லைங்க. தீரு, நீங்க ரொம்ப ஸ்மார்ட் தான். அப்படி எங்கதான் வச்சிருப்பாங்க ஃபைல? தீரு இங்க கீழே கபோர்ட்ல எல்லா இடத்துலயும் தேடினாங்க, ஆனா அந்த மேல செல்ஃப்ல மட்டும் தேடல. நாம வேணா அங்க பார்க்கலாமா? ஓகே பாப்போம். கண்டுபிடிச்சு கொடுத்தா தீருவுக்கு ஈஸியா இருக்கும்ல. சரி ஓகே, கட்டு மேல ஏறி பார்க்கலாம். என்னடா என்ன மீட்டிங் காலங்காத்தால? காலங்காத்தால ஃப்ரெஷ்ஷா குளிச்சுட்டு ஐயா கிளம்பி இருக்கியே, நீ எங்க போற, யார பார்க்க போறேன்னு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டேய் டேய், என்கிட்டயே வா. ஐயோ சரத்து, நேத்து உன்கிட்ட சொன்னேனே அந்த ஆரஞ்சு கலர் ஃபைல், அத காணோம். ஐய, இன்னுமா அந்த ஃபைல கண்டுபிடிக்கல? ஆமாண்டா, இனி போலீஸ்ல தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இந்த இந்த முத இவன் வாயில இருக்கான்னு தேடி பாருங்க. வாய்க்குள்ளதான் இருக்கும்னு நினைக்கிறேன். வாயை பாரு, என்ன வாயி. ஓய் என்ன? நான் ஒட்டி பக்கத்துல இருக்கேன், மறந்துறாத. ஆமா, தேவையில்லாம நீ இருக்கு பக்கத்துல இருக்க. போ போ, போய் வீட்டு வேலையை பாரு. டேய் சரத்து, ஆபீஸ்ல உள்ள ஒரு ஃபைல பத்திரமா வச்சுக்க தெரியல. ஏமா முட்டைக்கண்ணி, இதுக்கெல்லாம் உன் புருஷனை திட்ட மாட்டியா? முத அவனை சத்தம் போடு, அப்பதான் எதையும் தொலைக்காம பத்திரமா வச்சுக்குவான். ஹே சரத்து, எனக்கு என்னமோ ஓமேல தான் டவுட்டா இருக்கு. இவங்க தான் நம்ம ஆபீஸ்ல வர்க் பண்றாங்க. ஃபைல தொலைக்க வாய்ப்பே இல்ல. ஆனா நீ தான் வர்க் பண்ணாத ஆளு. சொல்லு சரத்து, ஃபைல எங்க வச்சிருக்க? ஏச்சி, அவ சொல்ற நீ என்ன பாக்குற? உங்க ஃபைல வச்சு நான் என்னடா பண்ண? இல்ல இல்ல, லாஜிக் ஒத்து போகுது. எனக்கு என்னமோ ஓ மேலதான் சந்தேகமா இருக்கு. டேய் என்னடா சும்மா நின்னுட்டு இருக்கீங்களேன்னு என்னன்னு கேட்டதுக்கா? போங்கடா நீங்களும் உங்க ஆரஞ்சு கலர் ஃபைலும். நான் கிளம்புறேன்ப்பா. டேய் அண்ணா, சக்தி. என்னமா? எஸ்கேப் ஆகுறான்டா, எஸ்கேப் ஆகுறான். அவனுக்கு அந்த ஃபைலுக்கு ஏதோ சம்பந்தம் இருக்கு. டேய் டேய் டேய், அந்த முட்டைக்கண்ணி சொல்றான் என்ன? முட்டைக்கண்ணி, கண்ணுல இருக்கிற 2 கோழி குண்டை எடுத்து விளையாட ஆரம்பிச்சிருவேன் பாத்துக்கோ. என்னது, விளையாடுவியா? ஆமாண்டா, அந்த கோழி குண்டை மட்டும் தனியா கழட்டி எடுத்துருவேன். கலட்டி எடுப்பியா? ஆமாண்டா, காட்டேருவேன். டேய் டேய், சரியில்லடா சரியில்ல. அவன் என்னன்னா முட்டையை அவிப்பேங்கிறான், நீ என்னன்னா கோழி குண்டை எடுத்து விளையாடுவேங்கிற. என் பொண்டாட்டிடா, நான் பொறுமையா இருக்க மாட்டேன். என்ன பண்ணுவ? பொங்குவியா? டேய் டேய், என்னங்கடா, என்ன சண்டை போடுறீங்களா? ஆமா, சண்டை போடுறோம். வாரியா பஞ்சாயத்துக்கு? இப்ப சாமி, நீ வெளியே கிளம்பணும். நீல கிளம்பு போ. அதெல்லாம் இருக்கட்டும், இங்க நினைச்சிட்டே ஃபைல தொலைச்சிட்டியோ? ஏண்டா அடுத்து என்கிட்டயா? பிச்சு போடுவேன். ஒழுங்கா கிளம்பிரு. ஜீவா. அம்மா. டேய், இப்பதான் உங்க மாமா ஃபோன் பண்ணாரு. என்னம்மா, ஆபீஸ்க்கு வர சொன்னாரா? ஆமாடா, ஆபீஸ்ல தான் அந்த ஆரஞ்சு கலர் ஃபைல் இருக்கான். உங்க மாமா தான் மறந்து எங்கேயோ வெஸ்டாராண்டா. உங்களை எல்லாம் கிளம்பி ஆபீஸ்க்கு வர சொன்னாரு. நினைச்சேன் நம்ம வீட்டு சண்டியால ஆப்பு வைப்பாருன்னு. தேடினீங்களா? 2 நாள் ஃபைல வாங்குவாங்கன்னு தேடினீங்களா? போங்க போங்க, இனி ஆபீஸ்ல போய் வேலையை பாருங்க. டேய் டேய், காமெடி பண்ணாதீங்கடா, போங்கடா. ஜீவா. என்னம்மா? நல்ல வேலைடா, வாட்டர் பெயிண்ட் மிச்சம். ஆரஞ்சு கலர் ஃபைல்னு சொன்னாங்க. மேல ஸ்லாப்ல இந்த ஆரஞ்சு கலர் பெட்டி தான் இருந்தது. ஒருவேளை இந்த பெட்டிக்குள்ள ஃபைல் இருக்குமா? ஓபன் பண்ணி பார்க்கலாமா? ஓபன் பண்ணி பாப்போம். பெட்டி